மாய விளக்கும் அறிவின் செல்வமும். ஒரு அழகிய கிராமத்தில் சின்னு மற்றும் மின்னு என்ற பெயருடைய 2 உற்சாகமான நண்பர்கள் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு எப்போதும் சாகசங்கள் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அலாதி ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஊரின் மிகவும் பழமையான அடர்ந்த ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒளிந்திருந்த இரகசியமான குகை ஒன்றை கண்டுபிடித்தார்கள். ஆர்வத்தை தாங்க முடியாமல் இருவரும் உள்ளே சென்றனர். குகையின் நடுவில் அவர்கள் இதுவரை கண்டிராத ஒரு மினுமினுப்பான தங்க நிறத்திலிருந்த ஒரு மாய விளக்கை பார்த்தனர். அதன் ஒளி குகை முழுவதும் பரவி ஒரு மாயாஜால சூழ்நிலையை ஏற்படுத்தியது. மின்னு மிகுந்த ஆவலுடன் அந்த அழகிய விளக்கை மெதுவாக தொட்டாள். அவள் தொட்ட அடுத்த நொடியே அந்த விளக்கிலிருந்து பிரகாசமான வெள்ளை நிற புகை வெளியேறி ஒரு குட்டையான சிரித்த முகத்துடன் கூடிய ஒரு மாயாவி ஜீனி உருவானார். மாயாவி மகிழ்ச்சியுடன், "என்னுடைய அன்பான குழந்தைகளே, நீங்கள் இருவரும் என்னை பார்த்ததால் உங்களுக்கு ஒரே ஒரு ஆசையை நான் நிறைவேற்றுவேன்" என்று கூறினார். சின்னவும் மின்னுவும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் வாயடைத்து போனார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆசையை கேட்க அவர்களுக்கு ஏராளமான யோசனைகள் தோன்றின. நிறைய விளையாட்டு பொம்மைகள், விதவிதமான சாக்லேட்டுகள், அல்லது அள்ள குறையாத செல்வம். இருவரும் சிறிது நேரம் யோசித்த பிறகு சின்னு ஒரு திடமான முடிவுக்கு வந்தான். அவன் மாயாவியை பார்த்து, "மாயாவியே, எங்களுக்கு நிறைய இனிப்புகளும் பணமும் வேண்டாம். எங்களால் படித்து அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய புத்தகங்களை கொடுங்கள். ஏனென்றால் கதைகளையும் உலக அறிவையும் கற்றுக்கொள்வதுதான் மிகவும் பெரிய மகிழ்ச்சி" என்று கேட்டான். மின்னுவும், "ஆமாம், அதுதான் மிகச்சிறந்த ஆசை. நானும் அதையே கேட்க விரும்பினேன்" என்று உற்சாகமாக ஆமோதித்தாள். குழந்தைகளின் இந்த கோரிக்கையை கேட்ட மாயாவிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. "அற்புதம்! நீங்கள் இருவரும் மிகவும் புத்திசாலியான குழந்தைகள். உண்மைதான், அறிவுதான் உலகின் மிகப்பெரிய செல்வம்" என்று சொல்லி உடனடியாக ஒரு மாயாஜாலம் செய்தார். குகையின் கூரையிலிருந்து கணக்கில் அடங்காத விதவிதமான வண்ணமயமான புத்தகங்கள் வெள்ளம் போல் கொட்டி குகை முழுவதும் நிரம்பின. சின்னுவும் மின்னுவும் புத்தகங்களை பார்த்து மகிழ்ந்து அந்த அறிவு கருவூலத்தின் நடுவில் உற்சாகமாக கதை படிக்கத் தொடங்கி